field whose side is 10 meter. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது, ஒவ்வொரு சைடும் 10 மீட்டர் இருக்குது. A square flower bed is proposed in its center, having a gravel path all around the flower bed. ஸோ இதுக்குள்ளே ஒரு ஃப்ளவர் பெட் ரெடி பண்ணுறாங்க. பாத் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து W. ஸோ எல்லாமே சேம் வித்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் பெட் ரெடி பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னருக்கு வந்து இந்த ஃப்ளவர் பெட்டுக்கு ₹3யும் இந்த பாத்துக்கு ₹4ம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ₹364 ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் பிக்சர். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஏரியா, ஸோ இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ செலவாகுதோ தட் எக்ஸ், இந்த பாத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ ப்ளஸ் y ஈக்குவல் டு 364. அப்போ இதோட ஏரியா, இந்த உள்ளே இருக்க ஃப்ளவர் பெட்டோட ஏரியா ப்ளஸ் அவுட்டர் அந்த பாத்தோட ஏரியா, அதையும் தனித்தனியாக என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம A1 எடுத்துக்கணும், இதை A2 எடுத்துக்கலாம். ஸோ A1 அப்படின்றது என்னென்னா, என்னோடய மொத்த லென்த்லேருந்து இங்கே ஒரு W இங்கே ஒரு W சப்ட்ராக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏரியாக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த ஏரியா எவ்வளோனா 10 மீட்டர் 10 10. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா 10 ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஓவரால் ஏரியா வந்து 10 ஸ்கொயர். நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃப்ளவர் பெட் எவ்வளோன்னு பார்க்குறோம். நமக்கு இங்கே லென்த் எவ்வளோ வரும்னா 10லேருந்து இந்த லென்த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதே தான் சேம் வித்துக்கும் வரும். ஸோ அப்படின்னா நம்மளோட ஃப்ளவர் பெட்டோட ஏரியா ஈக்குவல் டு 10 minus 2W the whole square. A ஸ்கொயர் தானே ஏரியா ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இந்த பாத்தோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். பாத்தோட ஏரியா ஃபார்முலா என்னன்னா, பாத் ஏரியா ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா மைனஸ் ஃப்ளவர் பெட் ஏரியா. டோட்டல் ஏரியா 10 ஸ்கொயர் மைனஸ் ஃப்ளவர் பெட் ஏரியா 10 minus 2W the whole square. ஸோ இந்த A minus B the whole square ஃபார்முலாக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணால் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 4W ஸ்கொயர் மைனஸ் 40W. ஓகே, இதுலேருந்து என்ன காமன் எடுக்கணும்னா 4 minus 4W காமன் எடுத்தால் W minus 10. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆன்சர் கால்குலேட் பண்ண. ஸோ இந்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ இந்த சமயம் இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். உள்ள கூட இன்னர் மல்டிப்ளிகேஷன் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது. இதை சால்வ் பண்ணால் நமக்கு வித்து கிடச்சிடும்.